கணவன் மனைவி உறவு கர்ம பந்தமா? கணவன் மனைவி உறவு என்பது மிக வலிமையான ஒரு கர்ம பந்தமாகும். ஒருவரது வாழ்க்கையில் மற்ற உறவுகளை விடவும் பெற்றோர் அல்லது குழந்தைகள் நீண்ட காலம் சுமார் 50 ஆண்டுகள் வரை உடன் இருப்பது வாழ்க்கை துணை மட்டுமே என்பதால் அதிகப்படியான கர்ம வினைகள் இந்த உறவின் மூலமே தீர்க்கப்படுகின்றன. கணவன் மனைவி உறவ கர்ம பந்தம் என்பதை முக்கியமாக விளக்குகின்றன. முற்பிறவியில் கர்மாவின் பிரதிபலிப்பு. ஒருவருக்கு இப்பிறவியில் அமையும் துணை அவர் கடந்த கால பிறவியில் செய்த புண்ணியம் அல்லது பாவத்தின் பலனாக அமைகிறார். கடந்த பிறவியில் ஒரு உறவு பாதையில் நின்று இருந்தாலோ அல்லது ஏமாற்றங்கள் நடந்திருந்தாலோ அந்த கர்மாவை சரி செய்ய அதே போன்ற சூழல் இப்பிறவிலும் மீண்டும் ஏற்படும். மறு பிறவிக்கான கடைசி எண்ணம். ஒரு நபர் இறக்கும் தருவாயில் அவரது மனதில் தோன்றும் கடைசி எண்ணமே அடுத்த பிறவியின் தளத்தை அமைகிறது. இறக்கும்போது ஒருவரது எண்ணம் தனது துணையை பற்றி இருந்தால் அவர்கள் அடுத்த பிறவியிலும் மீண்டும் கணவன் மனைவியாக இணைய வாய்ப்புள்ளது என்று புராணங்கள் கூறுகின்றன. கடன் மற்றும் கர்ம பாக்கி பெண்டிங் கர்மா. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகள் பெரும்பாலும் கடந்த பிறவின் கர்ம கடனாக டெபிட்ஸ் கருதப்படுகின்றன. உதாரணமாக, கடந்த பிறவியில் ஒரு துணை ஏமாற்றி இருந்தாலோ அல்லது அவரிடம் பணத்தையோ பெற்றிருந்தாலோ அந்த பாக்கியை தீர்ப்பதற்கான சவால்கள் இப்பிறவில் திருமண உறவில் தடைகளாகவோ அல்லது போராட்டங்களாகவோ வெளிப்படும். ஜோதிட ரீதியான அறிகுறிகள். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி தொடர்பு கொள்வது அல்லது நவாம்சத்தின் D9 8ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருப்பது முற்பிறவில் தொடரும் திருமண பிரச்சனைகளை காட்டும். சுக்கிரனும் குருவும் ஒருவருக்கொருவர் 6, 8 அல்லது 2, 12 என்ற நிலையில் சஷ்டாங்கம் இருந்தால் அது கடந்த பிறவியின் தொடர்ச்சியான கர்மாவை குறிக்கும். சுய திருத்தம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். திருமண உறவில் ஏற்படும் கசப்பான அனுபவங்களை கடந்த கால கர்மாவின் விளைவாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதே அசப்டன்ஸ் கர்ம வினைகளிலிருந்து விடுபதற்கான சிறந்த வழியாகும். ஒரு உறவில் நீங்கள் எதனையோ சரியாக செய்யவில்லையோ அதனை இப்பிறவில் கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெறுவதே உங்கள் ஆன்மாவின் நோக்கமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை என்பவர் உங்களது கடந்த கால கர்ம வினைகள் மீது ரசீது போன்றவர். அவர் வழியாக நீங்கள் உங்கள் ஆன்மாவின் மிக முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்கிறீர்கள்.